நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்து இந்த புள்ளைய பெத்த மாதிரி பேசுற. இந்த குழந்தை உன் சொந்த குழந்தை மாதிரி துடிக்கிற. எவ்வளோ பெத்த குழந்தைய ஆஸ்பத்திரியில திருடிட்டு வந்தவ தானே நீ. அடுத்தவ குழந்தைய நைஸா பிடிக்கிட்டு ஓ குழந்தைய சொல்லி ஊர் உலகத்தையும் ஓ மாமனார் மாமியாரை ஏமாத்தி திரியிறவ தானே நீ. நீ சொந்தமா பெத்த குழந்தைக்கு நான் பிராந்தியை கொடுத்தா நீ தேட்டலாம், அடிக்கலாம். அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. எவ்வளோ பெத்த குழந்தைக்கு நான் பிராண்டியும் கொடுப்பேன், நான் விஸ்கியும் கொடுப்பேன். அது கேட்கறதுக்கு உனக்கு ரூல்ஸும் இல்லை, ரைட்ஸும் இல்லை. புரியுதா? என்னது? இது செல்வியுடைய குழந்தை இல்லையா? திருட்டு குழந்தையா? தம்பி, நீ சொல்றது நிஜமாப்பா? இது செல்வியோட பிள்ளை இல்லையா? ஏய், சொல்லுடி, இது உன் பிள்ளை இல்லையா? சொல்லு. இது எங்க குடும்ப வாரிசு இல்லையா? சொல்லுடி. இது என் மகன் புகழ்மணியோட பிள்ளை இல்லையா? சொல்லுடி. அவ குழந்தைன்னு செல்வி போய் சொல்லிட்டான். அது புகழ்மணிக்கு பிறந்தது இல்ல, வேற யார் குழந்தையோ செல்வி திருடிட்டு வந்துட்டான். அந்த தம்பி சொல்றது நிஜமா? சொல்லுடி, சொல்லு. ஏய், எங்க ஓடி ஓடி ஓடிங்க? இது என் புகழோட புள்ளன்னு ஏண்டி போய் சொன்ன? சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சு? அப்படின்னா அவன் சொன்னது உண்மை அப்படித்தானே? ஏய், நீ ஏமாத்துக்காரி, நீ பழிக்காரி, நீ திருடி. வேண்டாம், எதுவுமே பேச வேண்டாம். மாமா, மாமா, நான் சொல்றது நீங்களாவது நம்புங்க மாமா, ப்ளீஸ். இதுக்கு மேல எதுவும் பேசாத. நெஞ்சில இப்படி ஒரு இடி இறக்கிட்டிய. உன்கிட்ட இனிமே எனக்கு பேச்சில்ல. நீ என்ன சொன்னாலும் இனிமே அதை நான் நம்ப தயாரா இல்ல. புகழ்மணி வரட்டும். பார்வதி சொல்றது சரிதான். அவன் வந்ததும் பேசிக்கலாம். அது வரைக்கும் யாருகிட்டையும் எனக்கு பேச்சில்லை. சம்பந்தி, அவன் குடிகார. அவன் குடிச்சிட்டு ஏதோ உளறான். அவன் சொல்றத நம்பாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நாங்க உங்க சம்பந்தி இல்லம்மா, சம்பந்தி கிடையாது. என் புள்ள மட்டும் இங்க வரட்டும். அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த புள்ளைய அவன் புள்ளை இல்லன்னு மட்டும் சொல்லட்டும். உங்க ரெண்டு பேருக்கும் எதிரி நான் தான். எங்களை இப்படி ஏமாத்திட்டீங்களே. என்னங்க, நாம இங்க இருந்து போக வேணாம். நீங்க வாங்க, வாங்க, நீங்க உட்காருங்க. என் புள்ள வரட்டும். அவன் வந்து என்ன சொல்றான்னு கேட்போம். என் புள்ள சொல்லட்டும். அதுக்கப்புறம் நாம இங்க இருக்கிறதா வெளியில போறதாங்கிறத முடிவு பண்ணுவோம். வரட்டும். குமாரு, ஏதோ உன்னால முடிச்சது. ஆமா, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே ஒரு காரியம் கரெக்ட். இப்படியே மாத்திட்டாருங்களே. இருப்பா, இரு, நான் வரேன். நிதானமா இருங்க. பாத்து மொல்ல
பாத்துப்பா பாத்து. என் மருமக இல்லாம வீடே வெறிச்சுன்னு கிடக்குதுப்பா. எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு கிடக்குதே. கடவுளே, நான் யாருன்னு குத்தம் சொல்றது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் ஸ்னேகாக்கு எதிராக நாடகம் போட்ட திட்டத்தை ரோஜா கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ உணர்ச்சி வசப்படாதப்பா. இப்பதான் உன் வயிற்றுல பட்ட காயத்தை குணமாக்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர. நீ திரும்பவும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்காதப்பா. நீ கொஞ்ச நாளைக்கு எதை பத்தியும் நினைக்காம ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு உனக்கு வெறும் ரசம் சாதம் தயிர் சாதம் மட்டும்தானா? அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நானே உனக்கு சமைச்சு போட்டுருவேன். நீ நல்லபடியா உடம்பு தெரிவாப்பா. அது எனக்கு போதும். அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டே ரோஜா. என் காதல புரிஞ்சுக்காம போயிட்டே. என்ன மட்டும் தனியா தவிக்க விட்டுட்டு நீ எங்க இருக்கியோ எப்படி இருக்கியோ, வயிற்றுல நம்ம குழந்தை வேற சுமந்துகிட்டு இருக்கு. எப்படி எல்லாம் கஷ்டப்படுறியோ. ராஜா, மகேஷ் மகேஷ், என்னப்பா என்ன இது குழந்தை மாதிரி கண் கலங்கிட்டு? ரோஜா ஏதோ கோவத்துல வேகத்துல போயிட்டா. திரும்பி வந்துருவாப்பா, கண்டிப்பா திரும்பி வந்துருவா. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அவசரப்பட்டு ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துட்டா. எடுக்க மாட்டா, அவ எடுக்க மாட்டாப்பா. அவ வயிற்று புள்ளையோட இருக்கா. அவளுடைய இன்னொரு புள்ள இதே ஊர்ல அனாதையா இருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் நினைச்சு பாக்குற பக்குவம் ரோஜாக்கு இருக்குதுப்பா. அதனால நிச்சயமா எந்த விதமான விபரீதமான முடிவும் எடுக்க மாட்டா. அவ உன்ன மாதிரி அவசரப்படுறவில்லை. அப்பா, 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ ரோஜாவை தேடுறதுக்கு உண்டான எந்த முயற்சி எடுக்கலையா? முயற்சி எடுக்காம இருப்பனாப்பா. நமக்கு தெரிஞ்சவங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, எல்லா இடத்தையும் அழைச்சி பார்த்துட்டேன். அங்கெல்லாம் ரோஜா இல்லை. ஆனா நான் ஒரு வேலை பண்ணேன். இதை பாரு, ரோஜா காணோன்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கோம்ப்பா. கண்டிப்பா இந்த விளம்பரத்தை ரோஜா பாப்பா. ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுப்பா, வந்துருவா. இல்ல அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணுவா பாரு. பத்தியா பத்தியா, நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள போன் வந்துடுச்சு. என் மருமகளுக்கு ஆயுசு 100 ரூபாய். இது என் மருமக தான், ரோஜா தான். போயிடு. ரோஜா, மிஸ்டர் மகேஷ் வீடுங்களா? நான் கிரைனைட் விஷயமா ஒரு தகவல் கேட்கணும். ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா இந்த நம்பர் கொடுத்தாங்க. மிஸ்டர் மகேஷ், உங்க கம்பெனி. சாரி, ராங் நம்பர். என்னப்பா, ரோஜா இல்லையா? அப்பா, நம்ம தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் ரோஜாவோட மனநிலை ரொம்ப விபரீதமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அவளை தேடுற முயற்சியை வேகப்படுத்தணும்ப்பா. புரியுதுப்பா, புரியுது. அவளா வந்துருவான்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் பேப்பர் விளம்பரத்தை பார்த்தாது வந்துருவான்னு நினைச்சேன். அவ இந்த விளம்பரத்தையே பார்க்கல போல இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்ப்பா. சரிப்பா, நீ வா, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா ராஜா, வா வா.
எனக்கு ஒன்றும் குறைச்சலும் இல்லை. இந்த வீடு சில தர்தலைங்களுக்கு சத்திரம் ஆயிடுச்சு. அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நாளைக்கு நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் போறோம். என்ன செல்வி, இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஏன் எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? என்ன பிரச்சனை நடக்குதுங்க? வாடா வா, நான் சொல்றேன். டேய், நான் உன்னை உங்க அப்பனுக்கு தான் பெத்தெடுத்தேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நீ என்ன அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா இங்க சில தருதலைங்க, பித்தலாட்டக்காரிங்க தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டாலே இதுங்க. டேய், இத பாரு. அவங்க அரிசியில கலப்படம் பண்ணுவாங்க, மளிகையில கலப்படம் பண்ணுவாங்க, சமையல் எண்ணெயிலையும் கலப்படம் பண்ணுவாங்க. ஆனா இங்க சிலதுங்க பாசத்திலேயே கலப்படம் பண்ணி இருக்குதுங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தில்லு முள்ளு பண்ணிருக்கேடா. அம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதடா. என் பிள்ளையாடா நீ. உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. மொத்த குடும்ப மனத்தையும் கப்பலை ஏத்திட்டு வந்து நிக்கிறியடா. அதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. அப்பா, இப்ப என்ன பிரச்சனைங்க? டேய், தங்கத்தை கழுத்துல போடுறது தாண்டா மரியாதை. ஆனா சில சமயம் கௌரவத்துக்காக கவரிங்க கூட கழுத்திலேயே கையிலேயே போடுறது வழக்கம்தான். ஆனா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தங்கம்னு நினைச்சேன். கவரிங்னு இப்பதான்டா தெரியுது. அப்பா, இப்ப என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். இத பார். உன்னோட கோயில் பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்கல. அம்மா, ஏய், இங்க பிரச்சனை என்னங்கறத நான் சொல்றேன்டா. நான் சொல்றேன். இத பாரு. இது உன் குழந்தையா இல்லையா? சொல்லு, இது நம்ம குடும்ப வாரிசா இல்லையா? சொல்லு. ஏன்டா பேசாம இருக்க? இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டியே, அதான்டா பிரச்சனை. என்ன பார்த்து பதில் சொல்லு. இது உன்னோடைய புள்ளையா இல்லையா? அம்மா, நான் ஒன்னா பார்த்து கேக்குறேன். இப்போ என்ன சந்தேகம்? சந்தேகம் தான்டா. உன் மேல எனக்கு சந்தேகம் தான். இப்ப இந்த புள்ளைய இவ பெத்த புள்ளைன்னு சொல்றான். ஆனா வேற ஒருத்தி புள்ளைன்னு அவங்க அண்ணன் சொல்றான். இந்த பொறுப்புக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. இந்த நல்ல காரியம் பண்ணது நான் தான்ப்பா. அடாடாடாடாடா, அம்மா கேக்குறாங்களே, சொல்லு. ஊர்ல உலகத்துல கிடைக்காத மருமக எனக்கு கிடைச்சிருக்காளேன்னு உச்சி குளிர்ந்து போயிருந்தேன். தலை நிமிர்ந்து நடந்தேன். ரோஜாப்பு மாதிரி ஒரு பேரனை பெத்து கொடுத்துட்டாளேன்னு சந்தோஷத்துல பூரிச்சு புடங்காகி அடைஞ்சேன். தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊரு வாய் கிளிய சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன். இப்ப நல்ல செருப்படி கொடுத்துட்டா இந்த சிரிக்கி. புகழ், சொல்லுப்பா சொல்லு. இது ஓம் பிள்ளையா இல்லையா? சொல்லு. ஆமாமா, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஜீவா என் குழந்தைதான். ஐயோ மாமா போய் சொல்றா, போய் சொல்றா. பிரச்சனை ஏன்டா பெருசாக்குற? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? அப்பா, இது ஏன் குழந்தைதான்ப்பா. நான் நம்ப தயாரா இல்ல. மூணாவது மனுஷன் அவன் சொல்றான், அவனை நம்புறேன். குடிகாரன் அவனை நம்புறேன். நான் அவன் சொந்த புள்ள என்ன நம்ப மாட்டேங்கிறேன். வேற ஒண்ணு எப்படி நம்ப வைக்கிறேன் சொல்லு. ஏய், கொண்டா. அப்பா, அப்பா என்ன பண்ற? இங்க வா. மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிட்டேன்ல, இதுக்கு பதில் சொல்லு.
குழந்தைதான் சொல்லி இந்த குழந்தைய தாண்ட சொல்றான். மாமா அப்பா நீ செல்வி கிட்ட குழந்தைய தாண்ட சொல்றது அயோக்கியத்தனம். சம்மந்தி. நீங்க பேசாதீங்க, வாயை மூடுங்க. ஏய் செல்வி, இது உன் குழந்தை தானடி, தாண்டு. என்ன செல்வி யோசிக்கிற? உன் குழந்தை தானே, தாண்டு. தாண்டு. உன் குழந்தைன்னா சத்தியம் பண்ணி தாண்டு. ஏய் நிஜமாவே 10 மாசம் உன் வயித்துல இந்த புள்ளைய சுமந்து பெத்திருந்தேன்னா தாண்டி. உன் குழந்தை தானே, தாண்டி. ஏய், தாண்டு பாப்பா. தள்ளுங்க. ஏய் என்னடி நடிக்கிற? இது ஓப்புல தானே, தாண்டிடி. அம்மா இது ரொம்ப அநியாயமா. இது ஏன் குழந்தைன்னு சொல்றல, அப்புறம் என்ன? நீ நீ பேசாதடா. பேசாதடா. அவ குழந்தையா இருந்தா தாண்டி நிரூபிக்கட்டுமே. தாண்டிடி. தாண்டி. என்ன செல்வி உட்கார்ந்துட்ட? உட்கார்ந்தா தாண்ட முடியாதுமா. நீ பேசாதடா. சரி, நீ குழந்தைய எதுக்குடா தூக்குற? அப்பா. தூக்காத. இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ரோட்ல போற எவனோ ஒருத்தன் குழந்தைய தாண்டா அவன் தான் அப்பான்னு சொல்லி குழந்தை கொடுத்துருவீங்களா? அப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிற காலம் இது. இந்த காலத்துல போய் குழந்தைய தாண்டு அது எதிர்ச்சி வெக்கமா இருக்குப்பா. அப்போ இது உன் குழந்தைங்கிற? ஆமா இதுதான் என் குழந்தை. வாடா. அம்மா. வா. அம்மா. அம்மா, என்னம்மா பண்ற? ஒரு நிமிஷம் இரு, இத பத்த வை. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பத்த வைக்கலன்னா எப்படி? நீ ஏன் சும்மா என்ன முறைக்கிற? அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளு. அம்மா இப்ப நீ வேற பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? பிரச்சனையை ஆரம்பிக்கலடா, பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணி சொல்றா, இது ஓம் புள்ளதான். இது ஏன் குழந்தைதாம்மா? ஏய் கற்பூரத்தை அணைச்சு சொல்றா, இது உன் குழந்தைதான்னு. என்னங்க வேண்டாம். ஒண்ணு ஆகாது, சும்மா இருங்க. அம்மா இது ஏன் குழந்தைதான். ஏய் இது உன் குழந்தைன்னு பொதுவா சொல்லி அணைக்காத. இது உனக்கும் செல்விக்கும் பிறந்த குழந்தை, நம்ம குடும்ப வாரிசு. இந்த குழந்தை உடம்புல ஓடுறது ஓ ரத்தம் தான்னு சத்தியம் பண்ணி கற்பூரத்தான. ஏண்டா நிறுத்திட்ட? பெரிய புத்திசாலிங்கிற நினைப்பா? குழந்தைங்க கள்ளங்கபடம் இல்லாதவங்க, அதனால எல்லா குழந்தைகளும் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தான். நான் மனசுல நினைச்சுக்கிட்டு நீ கற்பூரம் அடிக்க தயாராயிட்டியா? டேய், இது உனக்கும் செல்விக்கும் பிறந்ததான்னு கேட்டா முழிக்கிற. சொல்லு, இது உனக்கும் அவளுக்கும் பிறந்ததா? சொல்லுடா, சொல்லு. இல்ல. அப்போ ஆஸ்பத்திரியில திருடுனதா? ஆமா. பாவி திருட்டு ராஸ்கல், நம்ம குடும்ப கௌரவத்தை குருதி ஒண்டி புதைச்சிட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இடம். அம்மா உங்க பங்குக்கு நீங்களும் கொஞ்சம் திட்டுங்கம்மா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணல? யாரோ பெத்த புள்ளைய என் குல கொழுந்து எங்க குடும்ப வாரிசுன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தனடா. என்ன கேடச்சிருக்கி ஆக்கிட்டு
என்னையும் என் புருஷனையும் கோமாளியாக்கி வேடிக்கை பார்த்துட்டியடா. அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? எவனோ பெத்த குழந்தைய நான் ஆசையா கொஞ்சினேன். அவனுக்கு பேரு வச்சு திருவிழா வேற கொண்டாடினேன். இதெல்லாம் நினைச்சா மனசும் உடம்பும் கூசுதுடா. அப்பா அப்பா ப்ளீஸ் டேய், இன்னொரு தடவை அப்படி அப்பான்னு கூப்பிடாதடா. யாரா உனக்கு அம்மா? நான் உன் அம்மா இல்ல. நான் உன்னை பெத்த அம்மா இல்ல. நான் உனக்கு அம்மா இல்ல, நீ என் மகனும் இல்ல. இத பார், ஆஸ்பத்திரியில எவ்வளவு இருப்பா, அவளை எடுத்து கொண்டு வீட்டுல வச்சுக்கிட்டு அம்மான்னு கொஞ்சு. அப்படி உன்னால முடியலைன்னா இங்க இருக்கால கடுவும் கூட அவளும் அம்மான்னு கொஞ்சு. எங்களை விட்டுறா. எங்க உடம்புல எங்க ரத்தத்துல சாக்கடை தண்ணி கலந்து விட்டுறாத. என்ன விட்டுரு, நான் போறேன். நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க. அவன் மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் பண்ணிட்டேன். அத எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க சார், ப்ளீஸ். எங்களை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். அத்தையா அத்தை, இனிமே நீ என்ன அத்தைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதே. அப்படி சொல்ற உரிமை உனக்கு இல்ல. ஏய் புகழ், அந்த புள்ள பேர்ல பேங்க்ல போடுறதுக்கு நான் 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன்ல, நாளைக்கே அது திரும்பி என் கைக்கு வரணும். யாரோ பெத்த புள்ளைக்கு பேங்க்ல பணம் போடுறதுக்கு நான் ஒண்ணு இழிச்சவா இல்ல. பணம் கைக்கு வந்ததும் நானும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புறோம். இனிமே இவ எங்க மருமகள் இல்ல, உறவை அறுத்து விட்டாச்சு. சார், இதுல எங்க கம்ப்ளைண்ட்டும் ரோஜா பத்தின டீடைல்ஸும் இருக்கு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தும் என் மருமக வீடு திரும்பல சார். அதான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தோம். அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நீங்க தான் என் மருமகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும். காணாம போய் எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் ஆகுது சார். ஏன் இவர் பேச மாட்டாரா? என் மகனுக்கு வயித்துல ஆபரேஷன் நடந்திருக்கு சார். அதான் அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ, 1 வாரமா கம்ப்ளைண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சார், நாங்களே தேடி கண்டுபிடிச்சிடலான் இருந்தோம். நான் வேற நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்தேன். அவங்க ஏன் வீட்டை விட்டு போனாங்க? ஏதாவது சண்டையா இல்ல பிரச்சனையா? அது வந்து சார், எனக்கும் என் வைஃப் ரோஜாவுக்கு இடையில ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. புருஷ நடவடிக்கை சரியில்லாதனால தான் பொதுவா பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுங்க. சேச்சா, என் புள்ள தங்கமானவன் சார். அப்ப ஏன் அவங்க வீட்டை விட்டு போனோம்? நல்லா படிச்சவங்க, கம்பெனியை நிர்வாகம் பண்ற அளவுக்கு திறமை உள்ளவங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அது சார், நான் அடிக்கடி பிசினஸ் விஷயமா டூர் போவேன். இந்த தடவை நானும் வருவேன். அவ அடம் பிடிச்சு ரகலை பண்ணா. நீ வரக்கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதனாலதான் கோச்சிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா. நீங்க சொல்ற காரணம் நம்புற மாதிரி இல்லையே. நீங்க சொல்றதுக்காக நாங்க புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சா சார் சொல்ல முடியும்? புருஷன் பொண்டாட்டின்னா 1000 தகராறு இருக்கும். அதுல எந்த தகராறுன்னு நாங்க சொல்றது? நீங்க கேக்குறத பார்த்தா என்னமோ எங்க மேலேயே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகப்பட வேண்டியது என்னோட கடமை. சரி, அக்கம் பக்கத்துல வந்து விசாரிக்கிறேன். தாராளமா விசாரிங்க. விசாரிச்சதுக்கு அப்புறமாவது உடனடியா ஆக்ஷன் எடுங்க. எனக்கு மேல் லெவல்ல எல்லாம் ஆட்கள் தெரியும் சார். இருந்தாலும் முறைப்படி போகணும்னு தான் இங்க வந்தேன். வரேன். கோவப்படாதீங்க சார், ஆக்ஷன் எடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போவாது இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சே. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே.
வரேன் சார். வைதேகி நில்லு. இந்த பேப்பர் எல்லாம் எடைக்கு போட்டுட்டு வா. கட்டி வைங்கோ, அப்புறமா போடுறேன். எனக்கு இப்ப துணி துவைக்கணும். எவ்வளவு திமிரு பாத்தியா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம போற. மாமி மாமின்னு கூப்பிட்டு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் ஒரு தாய் ஸ்தானத்துல தானே இருக்கீங்க. இனிமே நீங்களும் எனக்கு அம்மா தான். இவ பெண்ட இன்னைக்கு நிமித்துறேன். எப்படிதான் இப்படி அழுக்கு பண்ணிட்டு வருதுகளோ தெரியல. என்னது இது? மிலிட்டரிக்காரன் குண்டை கொண்டு வந்து போடுற மாதிரி போடுறேன். கொஞ்சம் இருங்கோ, நான் குழந்தைகள் யூனிஃபார்ம் துவச்சுன்னு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க துணியை துவச்சுக்கோங்க. ஏய், வாயை கிழிச்சு தைச்சிடுவேன், ஜாக்கிரதை. வாழ வழி இல்லாத நீ வாசல் வாசலா பிச்சை எடுத்தீங்களா? வசதியா வாழ்ற நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஏன் அழுக்கு துணி துவைக்கணுங்கிற? நான் எஜமானி, நீ வேலைக்காரி. சம்பளம் வாங்கல, 3 வேளையும் மூக்கு பிடிக்க திங்கல, தின்னுட்டு ஃபேன் காத்துல மல்லாந்து படுத்துக்கிட்டு சோகமா கொரட்ட விடல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப இந்த அழுக்கு துணியெல்லாம் துவை. எப்பவும் உங்க துணியை நீங்க தானே துவைப்பேள். இப்ப என்ன புதுசா? ஆமா, இனிமே சட்டத்திட்டம் எல்லாம் புதுசா தான் இருக்கும். இனி என் புடவை, ஜாக்கெட்டு எல்லாத்தையும் நீ தான் துவைக்கணும். சரி, துவைக்கிறேன். அதுக்காக ஒரேடியா கொண்டு வந்து போட்டேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்களேன். ஏன் சாப்பிடும்போது இவ்வளோ சாப்பாடா? கொஞ்சம் கொஞ்சமா போடுங்கன்னு இந்த வாய் சொல்ல மாட்டேங்குதே. நல்லா வக்கணையா கொட்டிக்கிறல்ல. ரொம்ப கேவலமா பேசுறேன். சாப்பாடு போடுறத சொல்லி காமிக்கிறேன். நீங்க போங்க, நான் துவைக்கிறேன். அப்படி வா வழிக்கு. நீ ஏன் அடங்கு, இல்ல அடக்கி வைப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்றேன்? குழந்தை யூனிஃபார்ம், குழந்தையோட வெள்ளை யூனிஃபார்ம் நினைச்சு வச்சிருக்கேன். இதுல சாயம் ஒட்டிடுவேன். ரொம்ப குரல் விட்ட உன்னை சித்தத்தில் அமுக்கிடுவேன், ஜாக்கிரதை. போச்சு, வெள்ளை யூனிஃபார்ம்ல சாயம் ஒட்டிடுது. இப்ப என்ன பண்றது? சரி காரிங்க, இப்ப இந்த சாயங்களுக்கு என்ன பண்றது? ஏய், ரொம்ப புலம்பாத. சீக்கிரம் எல்லா துணியும் துவைச்சிட்டு வீட்டை பூரா கழுவணும். எல்லா பித்தளை பாத்திரங்களையும் புளி போட்டு தேய்க்கணும். சாமி அறைய சுத்தம் பண்ணணும், ஒட்டடை அடிக்கணும். கிச்சன்ல ஒரே எண்ணெய் பிசுக்கு, சோப்பு போட்டு கழுவணும். எல்லா வேலையும் சீக்கிரமா நடக்கணும். வைதேகி, இன்னொரு முக்கியமான விஷயம். எனக்கு கரெக்டா 12 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகணும். மணி இப்ப 9:30. இதோ பாருங்க, நான் ஒன்னும் மிஷின் இல்ல, மனுஷி. எனக்கு 2 கை தான் இருக்கு. வேலைக்காரிக்கு 2 கையே அதிகம். இத்தனை நாள் என் புருஷனையும் மாப்பிள்ளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு மினுக்கிக்கிட்டு தெரிஞ்சல்ல, அதெல்லாம் இனிமே நடக்காது. நான் ஒன்னும் மினுக்கிட்டு தெரியல. மினுக்கிக்கிட்டு தெரியலன்னா இதனடி புடவை, அதுவும் கோடு போட்ட நைலக்ஸ் புடவை. என் புருஷனை நைஸ் பண்ண பாக்குறியா? உனக்கு புடவை. லட்சுமி என்ன பண்றீங்க? இனிமே நீ கிழிஞ்ச புடவை தாண்டி கட்டணும். என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஏன் அப்படி என்ன படுத்தி எடுக்கிறேன்? உன்கிட்ட எஜமானியா நடந்துக்கிறேன்.
இப்படி எஜமானி சண்டைய நான் போடலன்னா அப்புறம் நீ என்கிட்ட சக்கரத்தி சண்டை ஆரம்பிச்சிடுவேன்ல. வாய முடுகும். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் பேசுவேண்டி. இனிமே இப்படித்தான் அசிங்கமா பேசுவேன். பிடிக்கலன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடு. ஓஹோ, மனசுல இப்படி ஒரு திட்டத்தை வச்சுட்டு தான் இந்த வேலையில ஆரம்பிச்சிருக்கேளா? உங்களால என்ன இந்த ஆட்டை விட்டு துரத்த முடியாது. துரத்தி காட்டுறேன். பார்க்கலாம். பண்ணி போய் எடுத்துக்கோ. கழுக்கி மூக்கிண்டு மூஞ்சி முகரையும் பாரு. யார வரட்டும் பாரு. அம்மா சொல்றது கேளுமா. ஏதோ நடந்து போச்சு, அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க. ஏதோ அனாதை குழந்தைமா, அதான் இப்படி மாத்திட்டோம். தப்புதான் மா. ப்ளீஸ் மா, சொல்றத கேளுமா ப்ளீஸ். மா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த பிரச்சனையே வேணாம், விட்டுருப்பா. அனாதை குழந்தைங்களை ஆதரிக்கவும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் நாங்க ஒன்னும் ஆசிரமம் நடத்தல. நான் குளிச்சுட்டு வந்ததும் நானும் உங்க அப்பாவும் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறோம். மா சம்மந்தியம்மா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. ஒரு வாய் காஃபியாவது. என்னை சம்பந்தின்னு கூப்பிடாதேன்னு நேத்தே சொல்லியிருக்கேன்ல. ஆஸ்பத்திரியில பிள்ளைய திருடுறவங்க எல்லாம் எங்களுக்கு சம்பந்தி ஆக முடியாது. அம்மா 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 ப்ளீஸ் மா. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா சும்மா ப்ளீஸ். இருப்புகள். நாங்க ஊருக்கு கிளம்புறது நிச்சயம்தான். அப்போ இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற. என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஊர்ல வந்து பாரு. அப்பா நீ அது கொஞ்சம் கையிடு. மானங்கட்ட காரியத்தை பண்ணிட்டு மகன் வேற சொல்லிக்கிறியா? ஏன்னா உனக்கு என்ன குழந்தை பெத்துக்க தகுதி இல்லையா? உன்னோடயே வம்சம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். ஏய் புறப்புற ஊருக்கு. நான் போய் குளிச்சிட்டு வந்தேன். ஏய் என்ன குளிக்கிற? கும்பகோணம் குளத்துல என்ன தண்ணி இல்லையா? வாடி. குளிக்கிறான். ஏய் போடா. அம்மா நில்லுமா. பார்வதி சீக்கிரம் கிளம்பு. சரிங்க. இந்த வீட்டுல சொல்லிட்டு போற அளவுக்கு யாரும் பெரிய மனுஷங்க கிடையாது. மாமா ஒரு சின்ன மனுஷனா இருக்க மாமா. அடடே ஆமாப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க மாமா, அப்புறம் உங்க ஊருக்கு வரேன். சரி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த செயின் வளையல் இதெல்லாம் இங்கதானே கழட்டி வச்ச, காணுமே. என்னடி சொல்ற? ஆமாங்க, குளிக்க போகலான்னு இந்த செயின் வளையல் மோதிரம் எல்லாம் இங்கதான் கழட்டி வச்சேன். புகழ் கூட பாத்துட்டு இருந்தானே. ஆமாப்பா நான் கூட தான் பார்த்தேன். யார் எடுத்திருப்பா? என்னையாம முறைக்கிற? எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய் பல நாள் திருட ஒரு நாள் பிடிபடுவான்டா. நகையை திருடிட்டு இங்க என்ன பண்ற? கீழே இறங்கடா. புகழ் சத்தியமா சொல்றேன், நடக்கலப்பா. ஆமா இவன் தான் திருடி இருப்பான். போலீஸ் கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுறேன். அப்படி போடு. பாத்தீங்களா? அண்ணன் நகை திருடுறான், தங்கச்சி புள்ளைய திருடுறான். நல்ல நாதாரி குடும்பங்க இது. அம்மா உன் அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அவன் நல்லவன், திருடன்ல. இல்ல மாமா, அப்படி உங்களுக்கு சொல்லுங்க மாமா. கேட்டியாடி? ஏய் யார பண்ற அடிங்கற? ஏடா குழந்தைய பத்தி ரகசியத்தை சொல்லிட்டானே நீ அவன் அடிக்கிறியா? நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? என்ன கலாட்டா? இல்லம்மா, இவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் கழட்டி வச்சாங்களாம். இப்ப காணோமா. என்ன வச்சாங்களாம்? காணோமா? நான் இங்கதான் கழட்டி வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள காணோம். நல்ல முள்ள மாதிரி முடிச்சதுக்கு குடும்பம் பாயுது. பதட்டப்படாதீங்கம்மா. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அது ஒண்ணு கால் முளைச்சு காணாம போயிடல. காக்காவும் வந்து தூக்கிட்டு போயிடல. பின்ன நான் தான் உங்களுக்கு காப்பி கொண்டு வந்தப்ப அத அங்க கிடக்கிறத பார்த்தேன். நகை எல்லாம் வெளியே கிடக்குதுன்னு கொண்டு போய் டிராவல வச்சேன். இருங்க எடுத்துட்டு வரேன். மொத்தத்துல நல்ல திருட்டு குடும்பம்னு பேர் வாங்கியிருக்கோம். ஏய் நீ பேசாதடா. ஏய் கையை வெட்டி போட்டு வர ராஸ்கல். போடா. இந்தாங்க உங்க நகை, வாங்கிக்கங்க. இங்க பாடுறா. அடடடடடடடடா. ஏமா இதானே உங்கள் தானே? இதுனா கவரிங்கா இல்ல கோல்டா? சத்த போட்டு போய் திருது ஒரிஜினல் தானே. ஏண்டா டேய், நான் எடுத்து நீ கைது பிடிச்சாமுங்க. நீ எடுத்ததெல்லாம் உன் மாமியார்டா. நீ கொஞ்சம் வாயை மூடு. நீ திருடனாச்சே, உனக்கு பயந்துகிட்டு தான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ளார வச்சேன். யார் நகை எப்படி போனா உனக்கு என்னமா? நீ பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியதானே. என்ன எகத்தால ஏளன பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கும்பகோணத்துக்காரி. எட்டி ஒரு உதவிட்டேன், எரவாணத்துல போய்
மாட்டிக்குவேன். குத்துனா நீங்க தாங்க பாருங்க, மாட்டேன். நாங்களும் மதுரக்காரங்க தான். நீங்க கரகாட்டம் ஆடுனீங்கன்னா எங்களுக்கு செலபாட்டம் ஆட தெரியும். அப்படி போடு. ஏய், வாய் மூடு. அம்மா, தயவு செஞ்சு சும்மா சும்மா இரும்மா. சும்மா இருடா. அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கணுமா? வாடி ஏ மருதக்கார மருமகளே, உங்க ஆத்தாளுக்கு நீ என்ன எடுப்பா இல்ல தொடுப்பா? இத பார், நான் இங்க வச்ச மோதிரம் நகையெல்லாம் உங்க எப்படி போச்சு? நடந்து போச்சா இல்ல கேக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்தா யாராவது எடுத்துருவாங்கன்னு நான் தான் இடத்த மாத்தி வச்சேன். ஆ, இடம் மாத்தி வைக்கிறதுல நீ பெரிய கில்லாடிதான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இடம் மாத்தி வைக்கிறது தான் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் வேலையா? ஆத்தா நகையை இடம் மாத்தா, மக புள்ளையவே இடம் மாத்துறான். இப்படித்தான் எவ பெத்த குழந்தையோ இடத்த மாத்தி ஏன் வீட்டு வாரிசுன்னு கூசாம போய் சொல்லி எங்க பரம்பரை மானத்து மேலேயே மண்ணெளி போட்டீங்களா? அதுக்கு இதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க சம்பந்தி? நகையெல்லாம் இடம் மாத்தி வச்சது தற்செயலா நடந்த சம்பவம். அப்படின்னா குழந்தைய இடமாத்தி வச்சது வேணும்னே நடந்த சம்பவம், அப்படித்தானே? நீ ஏம்மா வாய் கொடுத்து மாட்டிக்கிற? கொஞ்சம் பேசாம இரு. ஏய் ஏய் ஏய், ஆத்தா செஞ்ச தப்ப மக எப்படி பூசி முழுகுறா பாரு. அத்தை, இங்க பாருங்க, அபாண்டமா பேசாதீங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. இப்படி பேசிட்டே போனீங்கன்னா அப்புறம் எனக்கு மக்களே பேச ஏய், செல்வி, சும்மா இரு. இந்த வீட்டுல மாமியார் மருமக சண்டை இல்லாம இருந்தது, இப்ப ஆரம்பிச்சிச்சு. புகழ் சும்மா இருப்பா. ஐ, இதான் மாமியார் மருமகள் சண்டையா? நான் பார்த்ததே இல்ல. போடுங்க போடுங்க. ஆய மூடுறான். என்ன ஒலிம்பிக்ஸ் போச்சா பார்த்து ரசிக்கிறதுக்கு? ஏடா எல்லாம் ஒன்னால வந்ததுடா. ஃபர்ஸ்ட் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். நீ தானே புள்ளியார் சொல்லிய போட்ட. போய் சொன்னதை நீ தானே முதல்ல. ஐயோ, என் புள்ளைய நான் அரிச்சந்திர மாதிரி வளர்த்தனே, இவனுக்கு பொய்யே பேச தெரியாது. இப்படி அண்ட புழுகனா மாத்திட்டாளுங்களே. பார்வைதான் திருட்டு மொழியை தவிர திருட்டு புத்தியே கிடையாது. இப்போ இந்த திருட்டு கும்பலோட சேர்ந்துக்கிட்டு என் புள்ள இப்படி மாறிட்டாரு. நான் என்ன பண்ண? சொல்லிட்டு இருக்கல, ஏன் இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஆத்தா ஜில்லா திருடி, நீ தாலுகா திருடி, ரெண்டு உலக மகா திருடிகளும் சேர்ந்து என் புள்ள மனசு இப்படி மாத்திட்டாளுங்களே. ஆமா, இவங்க ஏண்டி புலம்புற? இவங்க வண்டவாளம் தான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? புறப்படு போலாம். என் மனசு கேட்க மாட்டேங்குது ஐயா, என் மனசு கேட்க மாட்டேங்குது. என் புள்ளைய ராஜா மாதிரி வளர்த்த இவனையே திருடிட்டாளே இந்த சிரிக்கி. ஆமா, அந்த புள்ளிய நான் தான் திருட்டேன், உங்க புள்ளிய நான் தான் திருட்டேன். அதுக்கு இப்ப என்ன? செல்வி, நீங்க பேசாம இருங்க. அத்தை, என்ன இப்போ ஊருக்கு போறீங்களா? சந்தோஷம். திரும்பி வரவே மாட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க புள்ளிய அடியோட மறந்துருங்க. ஏய், என்ன சொன்ன நீ? என் புள்ளைய நான் மறக்கிறதா? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளைய மறந்துருன்னு சொல்றியேடி பாவி. அடியே, நீ சுமந்து பெத்திருந்தா தாண்டி உனக்கு அந்த அருமை தெரியும். கத்தாதீங்க, கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்களா? போயிட்டே இருங்க. ஏண்டி இதுக்கு மேலேயும் அசிங்கப்படணுமா? கிளம்பு. வரமாட்டேன், நான் கிளம்ப மாட்டேன். நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கதான் இருப்பேன். இது என் புள்ள வீடு. பெத்தவ எனக்கு இல்லாத உரிமை மத்தவளுக்கு ஏது? ஒண்ட வந்த பிடாரி என்னையே விரட்டுதா? விட மாட்டேன். புகழ் ஏன் புள்ள. இவனை நான் ஒண்ணு ஆஸ்பத்திரியில இருந்து திருடிக்கிட்டு வரல. இப்ப என்ன சொல்றீங்க? போக வேண்டாம்னா முறுக்கிட்டு போறேங்கிறீங்க. சரி போங்கன்னா இடிச்சுக்கிட்டு போக மாட்டேன் நிக்கிறீங்க. ஏன் கும்பகோட புத்தி நல்லையா இருக்காதோ? ஏய் மதுரைக்காரி, உன் திருட்டு புத்திய விட என் புத்தி எவ்வளவோ மேலடி. நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன். ஏய், என் புள்ளைய உன்கிட்ட இருந்து பிரிக்காம நான் போக மாட்டேன்டி. சரி, முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. அம்மா உள்ள வாமா. இந்தாங்க உங்க நகை. பாத்தீங்களா, இந்த சின்ன சிரிக்கி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறான். இல்ல, நான் கும்பகோணமா மதுரையான்னு பாத்துறேன். இந்தாங்க இத புடிங்க. என்னங்க, இந்த பாருங்க, ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். அப்பா என்னப்பா இது? மாமியாரும் மருமகளும் மோதிக்கிறாங்க, நீ வேற பார்த்து பேசாம இருக்க. அட போடா, நீ வேற. யானையும் யானையும் மோதிக்குது,
நடுவுல எலி பூந்தா பஞ்சாமிரதம் ஆயிடும். நடக்கிறது நடக்கட்டும் போட. அம்மா என்ன ஏற்பாடு பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஷோ, கடவுளே. ஆய், சபாஷ், சரியான போட்டி. மதுரை கும்பகோணம், இனிமே இந்த குடும்பம் கலகட்டம். குமாரே, ஓ பாடு ஜாலிடா. ஆ? ஆ. ஐஸ்வர்யா, மணி 10 ஆகுது. பால் குடிச்சிட்டு தூங்கு. இந்த வேண்டாமா. அம்மா பேச்ச கேட்கணும். வேணாமா. இங்க பாரு, நீ பால் குடிக்கல அம்மா மறுபடியும் உன்னை விட்டு போயிடுவேன். வேணாம் வேணாம், தாங்க நான் குடிக்கிறேன். யார் இதெல்லாம் வரைஞ்சது? நான் தான். பரவாயில்லையே, வெரி குட். யார் இதுல இருக்குது? நீங்க தான்மா. நானா? ஆமாமா. பாட்டி கிட்ட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்பேன். பாட்டி நீ எப்படி இருப்பேன்னு சொல்லணும். அதை வச்சுதான் வரைஞ்சேன். இது என்ன கேக் ஊட்டுற மாதிரி ஒரு படம்? எனக்கு பர்த்டே வந்தது. அப்ப எனக்கு கேக் கூட்ட யாருமே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே வரப்போ அவங்க அம்மா கேக் கூட்டுவாங்க. அப்ப நானும் எனக்கு பர்த்டே வந்தா எங்க அம்மா எனக்கு கேக் கூட்டுவாங்க. அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்ப வந்தது இது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? ஆமா, குட்டிமாவோட பர்த்டே எப்போ? குட்டிமாவா? நான் ஒன்னும் குட்டிமா இல்ல. நான் பிக் கேர்ள். என் பர்த்டே டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி. சரி, இந்த தடவை பர்த்டேக்கு அம்மா இதே மாதிரி கேக் வெட்டி உனக்கு ஊட்டி விடுவேனா? சரியா? அப்ப போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப பாலை குடிச்சிட்டு தூங்கு, லேட் ஆயிடுச்சு. போதுமா? போதுமா? சரி தூங்கு. போக மாட்டீங்கல்ல? நீ அம்மா பேச்சை கேட்டா அம்மா போக மாட்டேன். உன்னால என்ன தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப நீ படுத்து தூங்கு. படுத்துக்கோ. தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சிட்டு வரலாம். உன்னால என்ன தனியா விட்டுட்டு போக முடியாதுமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க.